So welcome to all. Now I am going to continue 8th standard max. I think in previous class I have finished till up to exercise 4.2. Okay, now I am going to inform one of the things. Note the point, very important point. Page number 132. Page number 132. Compound interest. Compound interest. Okay, so this will be omitted. This will be omitted portion. So just take a pencil and erase, not erase, just put a line. Put a line which are all omitted when I am taking the class. Okay. So now page number 132 la compound interest. Page number 132, 133, 34, 35, 36. Up to page number 39. 39ல லாஸ்ட்ல இருக்கக்கூடிய fill-ups வரைக்கும் கிடையாது, omitted. புரியுதா? Can you able to follow that? Okay, so these portions is omitted for coming academic year. Page number நான் சொல்றேன், அதுல இருந்து நீ இது பண்ணிக்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற டாப்பிக்கை என்ன பண்ணியிருக்காங்க, டெலீட் பண்ணியிருக்காங்க. 4.4 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 4.4 கிடையாது, சரியா? எக்ஸசைஸ் கிடையாது, ஹெட்டிங். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற டாப்பிக்கை அடிச்சிடு. அதாவது பேஜ் நம்பர் 132லேருந்து 140 இருக்கக்கூடிய 15th சூஸ் வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இருக்குது காம்பவுண்ட் வேரியேஷன். காம்பவுண்ட் வேரியேஷன், திஸ் திங்ஸ் வில் பி omitted in this chapter. எது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற சப்டிவிஷன் ஒமிட் பண்ணியாச்சு. இப்போ நீ என்ன பண்ணணும், 4.5 காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துக்கோ. Take it out, page number 140. All are taken it? Okay, so compound interest 4.4 அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து omitted. நோட் பண்ணிக்க, 4.4ன்ற ஒரு subdivision in this life mathematics will be omitted. ஓகே, பேஜ் நம்பர் சொல்லிடுறேன். 132லேருந்து 140ல் 15th fill-up வரைக்கும், சூஸ் வரைக்கும். அதுக்கு அடுத்த ஹெட்டிங் இருக்குது 4.5, அதாவது காம்பவுண்ட் வேரியேஷன். காம்பவுண்ட் வேரியேஷன். வேரியேஷன் மீன்ஸ் வாட்? சேஞ்சஸ். வேரியேஷன் என்னது? சேஞ்சஸ். Now we will see one by one. So in these things we have two types of variation. One is called direct variation, another one is called indirect variation. நேரடியா மாறுறது, புரியுதா? மறைமுகமா மாறுறது, அதுக்கு பேர் தான் டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். அதில் இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் நம்ம இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ டேக் இட் அவுட், பேஜ் நம்பர் 140. If two quantities are such that increase or decrease in one quantity makes a corresponding increase or decrease in the other quantity. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், 2 பேனா 50 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4 பேனா என்னவா இருக்கும்? 100 ரூபாய் இருக்கும். அதாவது பேனா இன்க்ரீஸ் ஆகும்போது அமௌண்ட்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அமௌண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பேர் டைரக்ட் வேரியேஷன். ஓகே, when anyone is increase, okay, the things is also increase. Sometimes 10 பேனா 100 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 பேனா எவ்வளோ இருக்கும்? 50 ரூபாய். பேனா டிக்ரீஸ் ஆகுது, அமௌண்ட்டும் டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா? either both increase or both decrease, then it is called as direct variation. ஒரு சில டேர்ம்ஸ் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்று டிக்ரீஸ்
ஆகும். அந்த மாதிரி ஒரு டேர்முக்கு பேர் தான் என்னது, இன்டைரக்ட் வேரியேஷன். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மோஸ்ட்லி டைமில் வரும், ஒர்க்ஸில் வரும். புரியுதா? இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க, அது 5 நாள் செய்கிறாங்க. புரியுதா? ஒரு வேலை செய்கிறாங்க, 4 பேர் சேர்ந்து செய்கிறாங்க, அந்த வேலை செய்கிறதுக்கு 5 நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேர் செஞ்சு 5 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 4 பேரை 8 பேரை ஆக்குறாங்க. அப்போ அந்த 5 நாள் முடிகிற வேலை 6 நாள்லேயோ 4 நாள்லேயோ அல்லது 3 நாள்லேயோ முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஒன் இஸ் ரைஸ்டு, அனதர் ஒன் வில் டிக்ரீஸ். ஒன்று அதிகமானால் இன்னொன்று என்ன ஆகும், கம்மியாகும். அதுதான் என்னது, இன்டைரக்ட் வேரியேஷன். ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன். புரியுதா? ஆளை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒர்க் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஒரு ஒர்க்கை செய்ய 1 hour ஆகுது, ஒருத்தர் செய்கிறாரு, அந்த ஒர்க்கு 1 hour ஆகுது. உடனே என்ன சொல்கிறாங்க, இந்த வேலையை செஞ்சினா 1 மணி நேரம் ஆகுது. புரியுதா? ஸோ நாளைக்கு இது மாதிரிலாம் செட் ஆகாது, 2 பேராக நம்ம கூப்பிட்டு போகணும். 2 பேரை கூப்பிட்டாங்கன்னா 1/2 hourல முடிஞ்சிடும், ஆர் 20 minutesல முடிஞ்சிடும். அப்போ என்ன ஆகுது, டைம் ரெடியூஸ் ஆகுது, ஒர்க்கர்ஸ் ஜாஸ்தி ஆகிறாங்க, டைம் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஓகே, அதுக்கு பேர் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க பார். In other words, x and y are said to be vary directly, then y equal to kx. Y equal to kx. X and y are 2 term, k constant, where k is called a proportional constant and k is greater than 0. Assume y depends on x and y, therefore k equal to what, y by x. இதுக்கு பேர் தான் டைரக்ட் வேரியேஷன். அப்புறம் இன்டைரக்ட் வேரியேஷன் அப்புறம் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், பர்ச்சேஸ் அண்ட் ஸ்பெண்டிங், ஒர்க் டைம் அண்ட் ஏர்னிங். ஸோ இதெல்லாம் அதுக்கு உதாரணங்கள். எதுக்கு, டைரக்ட் ப்ரப்போர்ஷனுக்கு. இஃப் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ், த டைம் டேக்கன் டிஸ்டன்ஸ் வில் பி ஆல்சோ இன்க்ரீஸ். புரியுதா? 5 கிலோமீட்டர் வண்டியில் போக என்ன ஆகுது, 1/2 hour ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10 கிலோமீட்டர் போனால் என்ன ஆகும், இன்னொரு 40 minutes, இன்னொரு 10 minutes எக்ஸ்ட்ரா ஆகலாம், இல்லை இன்னொரு 1/2 hour ஆகலாம். புரியுதா? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக டைமும் இன்க்ரீஸ் ஆகும். பர்ச்சேஸ் அண்ட் ஸ்பெண்டிங், புரியுதா? ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கும்போது பர்ச்சேஸ் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். புரியுதா? அதிகமாக நம்ம பொருள் வாங்கணும். ஒர்க் டைம் அண்ட் ஏர்னிங்ஸ், அதிகமாக வேலை செஞ்சால் அதிகமாக சம்பளம் கிடைக்கும், குறைச்சலாக வேலை செஞ்சால் குறைச்சலாக சம்பளம் கிடைக்கும். அதுதான் ஒர்க் அண்ட் ஏர்னிங்ஸ். ஸோ லைக் தட் வி ஹாவ் டு ஃபாலோ தி திங்ஸ் ஃபார் டைரக்ட் வேரியேஷன். இதே XY ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படி இருந்தால் இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகே, ஸோ அதில் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைஸு கன்செப்ஷன். புரியுதா இல்லையா? பொருளை ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தக்காளி விலை ஜாஸ்தி, வெங்காய விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்லேயே நீ பார்த்துருப்ப, நீ ஓகே 2 வெங்காயம் போடுறத 1 வெங்காயம் போடுவாங்க. புரியுதா? 50 ரூபாய்க்கு வாங்குறத 20 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 5 கிலோ வாங்குறத 2 கிலோ வாங்குவாங்க இல்லையா? ப்ரைஸ் அதிகமாகும்போது அதோட பயன் என்ன ஆகும், கம்மியாகும். அப்போது அது இன்வர்ஸ் வேரியேஷன். நெக்ஸ்ட், workers and time. More workers, less time, more workers. குறைச்சலான டைம் முடிக்கணும்னு சொன்னால் நம்பர் ஆஃப் பர்சன் அதிகமாக சேர்க்கணும். சரியா? நெக்ஸ்ட், ஸ்பீட் அண்ட் டைம். வேகத்தை நீ அதிகப்படுத்தினேன், ரொம்ப ஸ்பீடாக போனால் சீக்கிரம் போயிடலாம். சொல்லுவோம் இல்லையா, இவ்வளோ வேகத்தில் போ, அப்புறம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு. ஸ்லோவாக போனீங்கன்னா டைமு அதிகமாகும். ஸோ இதெல்லாம் இன்வர்ஸ் வேரியேஷன். கேன் ஏபிள் டு ஃபாலோ தட்? ஓகே, ஆப்போசிட்டாக இருக்கும். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது டைம் கம்மியாகும், ஸ்லோவாகும்போது டைம் அதிகமாகும். ஒன் இன்க்ரீஸ், ஒன் டிக்ரீஸ். ஸோ திஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் இன்வர்ஸ் வேரியேஷன். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி சில கண்டென்ட்ஸ்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்துக்கோ. ப்ரப்போர்ஷன் மெத்தட்,
இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்தணும். என்னன்னா the product of extreme equal to the product of means. the product of extreme equal to the product of means. அது ஒன்று. இன்னொன்று ஃபார்முலா மெத்தட். ரெண்டு மெத்தட் இருக்குது, ப்ரப்போர்ஷன் மெத்தட் அண்ட் ஃபார்முலா மெத்தட். ப்ரப்போர்ஷன் மெத்தட் அண்ட் ஃபார்முலா மெத்தட். ஸோ ப்ரப்போர்ஷன் மெத்தடில் இது மாதிரி தனித்தனியாக எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபார்முலா மெத்தட்லேயும் நீ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பின்றது பர்சன், டின்றது டேஸ், ஹெச்ன்றது ஹவர்ஸ். அந்த சம் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். Okay, so this is very important concept you have to understand. Based on that we will follow certain sums. ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் 4.19. In a company pays 6 lakh for 15 workers. 6 லட்சம் ரூபாய் பே பண்ணுறாங்க. 15 ஒர்க்கருக்கு 20 நாள் வேலை செய்கிறாங்க. சரியா? இதே 5 பேர் வேலை செய்கிறாங்க, 12 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க்கர்ஸ் பே டேஸ் இந்த மாதிரி எழுதிக்க. 15 5 ஆயிடுச்சு, 6 எக்ஸ் ஆயிடுச்சு, 20 12 ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. போட்டிருக்காங்களா? டிக்ரீஸ்னால் அங்கே டீன்றது டைரக்ட் வேரியேஷன். டீனானது டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர், அதனால தான் டின்னு போட்டிருக்காங்க, பார்த்துக்கோ. ஓகே, டீனா டைரக்ட் வேரியேஷன். எது தெரியலையோ அதை எக்ஸ் போட்டுக்கணும். அமௌண்ட் வந்து 5 பேர் வேலை செய்யணும், 12 நாள் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ பே பண்ணுவாங்க. ஸோ அங்கே போட்டிருக்காங்க பார். ஓகே, த ப்ரப்போர்ஷன் மெத்தட் இஸ் 20:12 is equal to 6:x. Like that, step 2. 15:5, 6:x. 6:x. ஸோ ரெண்டுத்துலையுமே எது காமனாக இருக்குது? 6x. 20 12 15 5. So now we have to take like this, x equal to 12 into 6 into 5. Like that, 20 by proportion இல்லையா? இந்த பக்கம் என்ன பண்ணோம்? 20 15x. அந்த பக்கம் என்ன பண்ணோம்? 12 6 5. ஸோ போட்டு மல்டிப்ளை பண்ணி எக்ஸை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபார்முலா மெத்தட், இன்னொரு மெத்தடில் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் இருக்குல்லையா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட் தான் ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மெத்தட் கொஞ்சம் பரவாயில்ல. பட் ப்ரப்போர்ஷன் மெத்தட் வந்து டேக் அண்ட் ரைட் வில் பி டிஃபிகல்ட். கரெக்டாக எழுதிட்டுனா ஈஸி, ஆனால் கரெக்டாக எழுதுறது தான் ரொம்ப கஷ்டம். சரியா? இப்போ அடுத்த சம் பார். இதே சம்மை மல்டிப்ளிகேட்டிவ் மெத்தடில் போட்டிருக்காங்க. ஓகே, லெஸ் டே மீன்ஸ் லெஸ் பே போட்டிருக்காங்க. லெஸ் டே மீன்ஸ் லெஸ் பே, கம்மியான நாள்னா கம்மியான காசு. ஸோ டைரக்ட் வேரியேஷன். அப்போ மல்டிப்ளையிங் ஃபேக்டர் என்ன? 12/20. 12/20 ஏன்னா டைரக்ட் வேரியேஷன். கீழே இருக்கிறத மேலே எழுதணும், மேலே இருக்கிறத கீழே எழுதணும். டைரக்ட் வேரியேஷன் தான். டைரக்ட் வேரியேஷன் என்ன பண்ணணும்? கீழே இருக்கிறத மேலே எழுதணும், மேலே இருக்கிறத கீழே எழுதணும். அதே மாதிரி லெஸ் ஒர்க்கர்ஸ் மீன்ஸ் லெஸ் பே. ஸோ இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். 5/15. therefore x equal to 6 into 12/20 into 5/15. இந்த மெத்தடில் நம்ம அதிகமாக போட போகிறோம், because it will be easy for you. So based on that we will do certain sums. அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு. டைம் அண்ட் ஒர்க்கு அது ஒரு கன்சிடர். டைம் அண்ட் ஒர்க், பேஜ் நம்பர் 147. பேஜ் நம்பர் 147. டேக் இட் அவுட். அனதர் சப் டாபிக் டைம் அண்ட் ஒர்க்கு. டைமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஏ வந்து ஒரு சில நாள் வேலை செய்வாங்க, பி வந்து ஒரு சில நாள் வேலை செய்வாங்க. அப்போது இந்த வேலையை வந்து இத்தனை நாள் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஏயும் பியும் சேர்ந்தால் எவ்வளோ நாள் ஆகும், ஏ மட்டும் செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும், பி மட்டும் செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும், இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் பேர் தான் இது டைம் அண்ட் ஒர்க்கு. புரியுதா? ஸோ அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யூனிட்டரி மெத்தட். யூனிட்டரி மெத்தட், பேஜ் நம்பர் 148. லிசன் தென். இஃப் 2 person x and y can complete same work individually, ஒரே வேலையை ஏ தனியாக செய்கிறாங்க, பி தனியாக செய்கிறாங்க. சரியா? தென் தேர் 1 day work will be 1/a,
and 1 by b. ஒரு நாள் வேலை வந்து 1 by a ன்னு எடுத்துக்கணும். ஓகே, a ஓட வேல்யூவையும் b ஓட வேல்யூவையும். ஸோ இப்போ இதை cross multiply பண்ணி a plus b by ab and so on. So x and y together can complete the work ab by a plus b days. அது ரெசிப்ரோக்கலாக மாறும். 1 day ஒர்க்கு கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்ம ரெசிப்ரோக்கல் மாற்றி நம்பர் ஆஃப் டேஸை கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார். A and B together can do a piece of work in 16 days. ஏயும் பியும் சேர்ந்து 16 நாள் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. A alone can do 48 days. And how long B it take to complete the work? So A plus B 1 day work will be 1 by 16. A will take 1 by 48. B will take 1 by 16 minus 1 by 48. So this will be, you have to take calculate, LCM எடுக்கணும். 16க்கும் 48க்கும் LCM எடுத்தா 48. 1 into 3, 3. 3 minus 1, 2. 2 by 48 equal to 24. So B மட்டும் செஞ்சா 24 days ஆகும். B மட்டும் செஞ்சானது 24 days. So this is the way we have to calculate certain things. Okay. So in fill in the blanks, I will tell that next. Exercise 4.4. Exercise 4.4. A can finish a job in 3 days, whereas B finish it in 6 days. A வந்து 3 days, B வந்து 6 days. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எப்படி, அது எப்படி பண்ணோம்னு சொன்னால் 1 by 3 plus 1 by 6. LCM வந்து என்னது 6. LCM வந்து என்னது 3க்கும் 6க்கும் LCM வந்து 6. இது 2 times பண்ணோம். ஸோ 2 plus 1 இதை பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், 3 by 6 equal to 1 by 2. 2 நாள். B ஏயும் பியும் செஞ்சால் 2 நாள் செஞ்சால் போதும். ஸோ the first answer is what? Fill in the blanks. First answer வந்து 2 days. If 5 persons can do 5 jobs in 5 days, 50 person can do 50 jobs in what? அதுவும் 5 days. அது வந்து என்னது 5 days. ஏன்னா 5 5 5னா 50 50 எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, jobs in 50 jobs. ஏன்னா 50 பேர் செய்கிறாங்க, சரியா? ஓகே, A can do a piece of work in 24. If A and B together can finish the work in 6 days. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 1 by 6 minus 1 by 24. 6க்கும் 24க்கும் LCM வந்து 24. இதை வந்து என்ன பண்ணணும், 4 times பண்ணணும். இது 1. அப்போது 3 by 24 equal to 1 by 8. 3 table 1 times, 3 table 8 times. So third one answer will be 8. Third one answer will be 8. Then fourth one, A alone can do a piece of work in 35 days. If B is 40% more efficient than A, then B will finish the work in how many days? Priya, A alone do 35 days. 40% more efficient than B. If B work அவரை விட அதிகமாக ஒர்க் பண்ணுறா போல, அப்போ நான் 25. What is that? 25 days. Okay, so I think 25 only. First one 4.4. Yes, correct. 2 5 8 25. 25 days. So room letter 4 வந்து 25. Then room letter 5. Room letter 5. A alone can do a work in 10 days and B alone can 15 days. They undertake the work for 20,000. The amount what A will get, A மட்டும் எல்லாம் கிடைக்குது. So 10 அது ஒரு 15. So 1,20,000. 1,20,000. So this is the answer. You note it. So balance sums we do in the next class from second sum onwards. ரெண்டாவது சம்லேருந்து நம்ம அடுத்த கிளாஸை நம்ம போடலாம். இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கலாம்.